இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துடுச்சு. அது என்னன்னா, இது வந்துட்டு எங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு பலா மரம் நிற்கிது. இதில் இருந்து ஒரு பழுத்த சக்கை இந்த காற்றுல வந்து உள்ளே வந்து விழுந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம அந்த சீட் எதுவும் போடலை, ஜஸ்ட்டு டார்ப்பா மட்டும் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். பட் அந்த டார்ப்பாயும் கிழிச்சிக்கிட்டு இது உள்ளாடி விழுந்திருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆல்பினோ ஃப்ளவர் டாசல் ஃபிஷ்ஷஸாக போட்டிருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ்னால் அது இதுவும் தான். அதில் தான் இந்த சக்கை வந்து விழுந்திருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, இது நைட் டைமே விழுந்திருக்கு போல். காலையில் பார்க்குறேன் தண்ணியெல்லாம் பயங்கர ஸ்மெல்லு, ஒரு மாதிரி பால் கலரில் வேறு மாறி இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து சாகிறதுக்கு கடைசி ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து வாயை பொழந்துக்கிட்டு மேலே வந்து நீந்திக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்க்குறேன், என்னடா தண்ணியெல்லாம் வெள்ளை கலர் ஆகிடுச்சு, மீனெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு ஒன்றுமே புரியல. கடன்னு எல்லா மீனையும் மாற்றிட்டேன். ஏன்னா இனி நம்ம கொஞ்சம் நேரம் டிலே ஆனாலுமே எல்லா மீனுமே செத்துரும். ஏன்னா அவ்வளோ ஸ்மெல்லு தண்ணி. அதனால எல்லா மீனையுமே நான் மாற்றிட்டேன் உடனேயே. அப்புறம் இதில் கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் அந்த பிளான்ட் எல்லாம் போட்டு வச்சுருந்து, பட் எதுவுமே எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டே கொஞ்சத்தை மாற்றிட்டேன். ஏன்னா அந்த அந்த பிளான்ட்லேயுமே பயங்கர ஸ்மெல்லு. ஸோ நம்மளால் அதை எடுக்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஃபிஷ் வந்துட்டு நாங்கள் வாங்கின ஒரு பேரன் ஃபிஷ்ஷு. இதுக்கு கூட உள்ள ஃபிஷ்ஷை இதுவே வந்துட்டு கொன்று போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ இருக்கிற எல்லா ஃபிஷ் கூடயுமே இது நல்லாவே மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இதோட சைஸுக்கு இது பல தடவை குட்டி போட்டிருக்கோம் அப்படி தானே எல்லோரும் நினைக்கிறீங்க. இது வரைக்கும் குட்டியும் போட்டதில்லை, ஒன்றும் போட்டதில்லை. எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் அது இருந்துகிட்ருக்கு. அப்புறம் இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட பொறிச்ச குட்டிகள் தான். அது எல்லாமே இப்போ செம்ம குவாலிட்டியாக வளர்ந்துருக்கு. ஃபுல் சைஸுமே ஆயிடுச்சு. அதோட வால் அப்புறம் அதோட கலர் எல்லாம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்குது. இது இனிமேல் வந்துட்டு ப்ரீடிங்க்கு செம்ம குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட ஃபீமேல் ஃபிஷ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஃபீமேல் ஃபிஷ் வந்துட்டு சூசைட் பண்ணிடுச்சு. இதை நம்ம வந்து ப்ரீடிங்க்கு கொண்டு வருவோம்ல, அப்போ ஒரு சின்ன டப்பில் போட்டு வச்சுருக்கும்போது அதை வந்து பெரிய டப்புக்கு மாற்றுறதுக்கு முன்னாடியே கீழே குதிச்சிரும். இந்த மாதிரி பல வாட்டி இந்த ஃபிஷ் வந்து குதிச்சு நிறைய சூசைட் பண்ணிடுச்சு. அதனால் நம்மக்கிட்ட ஃபீமேல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இதில் நம்ம ப்ரீடிங் எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பேசனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இனி இதை வந்துட்டு இப்போதைக்கு இனி நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து உடனே க்ளீன் பண்ணி விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அது பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணி இதை காய வச்சு தான் இனி எடுக்கணும். ஸோ டைம் ஆகும். வேறு எதுலையாவது விடலான்னா இப்போ நான் அந்த மொத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பையுமே மாற்றலான் இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து சேஃபும் கிடையாது. சும்மா நிறைய அழுக்கும் வந்து விழுதுது. இந்த மரங்களில் இருக்கிற இலை குளம் அந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி மழை டைமில் ஏதாவது வந்து உள்ள விழும். ஸோ நமக்கு இப்போதைக்கு இதை சேஃபாக வைக்க முடியாது. அதனால் எல்லாமே வீட்டில் வச்சுருக்கேன். இனி மொத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பையும் மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.